எல்லாருமே வார்த்தையை கேட்குறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வேர்ட் வந்து எவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்குது நமக்கு இல்லையா? அடுத்ததாக நம்ம வந்து பாஸ்டர்ஸ் ஹேமா பவேன் அவர்களை அழைக்கிறேன் வார்த்தைக்காக. எல்லாரும் கரங்களை தட்டி. எவ்வளோ பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை மாற்றி அமைக்கிற ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு நீங்கள் கேட்க போறீங்க. மனுஷங்க சொன்ன அந்த ரிசல்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் மாத்திர ஒரு சக்திய வார்த்தைய, ஜீவனுள்ள வார்த்தைய தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்க போறோம். அமேன் சொல்லாமா? சத்தமா உற்சாகமா சொல்லாமா? அமேன், அல்லேலூயா. நீங்க இதை விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த ஜெபத்தை இப்ப செய்யுங்களேன். என்னை நோக்கி மனுஷங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ, சில நேரத்துல என்னோட ஃபிளஷ் என்னை பார்த்து சில வார்த்தைகள் சொல்லி என்ன சிறை பிடித்து இருந்தா, அந்த சிறை இருப்புகளில் இருந்து இன்னைக்கு தேவ வார்த்தை என்னை விடுதலை ஆக்குகிறது. தேவ வார்த்தை என்னை விடுதலை ஆக்குகிறது. விசுவாசித்து ஜெபிங்களேன், விசுவாசித்து ஜெபிங்களேன். கிதியோன் ஒரு சிறை இருப்புக்குள்ள இருக்கிறாரு, ஒரு பயத்துல இருக்கிறாரு, நாங்க அடிமைகள்ன்ற எண்ணத்துல இருக்கிறாரு. ஆனா தேவன் அந்த கிதியோனை சந்தித்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அந்த வார்த்தை கிதியோனை விடுதலை ஆக்கினது சத்தியம்னு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே வார்த்தை இன்னைக்கு எந்த சிறையிருப்புல எந்த மனுஷனுடைய எண்ணத்துல நம்ம இருக்கிறோமோ நம்மையும் விடுதலை ஆக்கும். தேவன் ஒரு வார்த்தை பேசும்போது அந்த சிறை இருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். நம்மை குறித்த ஒரு லோவான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அப்படி ஒரு தேவ வார்த்தையை இந்த நாளில் நம்ம எல்லாரும் கேட்க போறோம். உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என்னை விடுதலை ஆக்குகிற ஒரு மன்னா, என்னை பலப்படுத்துகிற ஒரு தேவ வார்த்தை இன்னைக்கு என்னோடு பேச போவதற்காக நன்றின்னு சொல்லாமா? ஹல்லேலூயா. என்னோடு பேச போவதற்காக நன்றின்னு சொல்லாமா? ஹல்லேலூயா. என்னோடு பேச போவதற்காக நன்றி. யாருமே சொல்லலை, யார் சவுண்டுமே சர்ச்சில் கேட்கல. எல்லாரும் ஆவியிலே நிறைஞ்சிட்டு இருக்கீங்களா? வாய் திறந்து சொல்லுங்களேன், என்னை விடுதலை ஆக்குகிற தேவ வார்த்தையை நான் இன்னைக்கு கேட்க போறேன். என்னை பலப்படுத்துகிற தேவ வார்த்தையை நான் கேட்க போறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. உங்க வல்ல கரத்துல இந்த வேலையில நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேச போவதற்காக நன்றி. உங்களுடைய திருக்கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. எங்களோட ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்துல வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பியூட்டிஃபுல் கேட்க்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க உள்ள நுழையும் பொழுதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து விட்டார். த பியூட்டிஃபுல் கேட் அப்படின்னு ஆண்டவர் எதுக்கு இந்த ஊழியத்துக்கு பெயர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, ஒரு தரிசனத்தோடு கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ஆலயத்துக்குள் வந்ததுக்கு அப்புறம் இல்ல, இந்த ஆலயத்துக்குள் நீங்க வரும்பொழுதே தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக தான் உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். சோ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறோம். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. நான் ஆசீர்வாதமானவன், நான் ஆசீர்வாதமானவன். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இந்த இடத்துல வந்து உட்கார தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இனிமேல் நம்ம ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பணம் வைக்கிறதுக்கு இந்த பர்ஸ் சரியான பர்ஸ், இந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த பீரோ லாக்கர் சரியான லாக்கர். அந்த மாதிரி தேவனோட வார்த்தையை பெறறதுக்கு நம்ம சரியான பாத்திரங்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை, இந்த ஆசீர்வாதம் இது நான் பெறறதுக்கு நான் தகுதியா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தேவன் சொல்றாரு, நீங்க தகுதியானவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வேர்டு உங்களுக்கு தான், சந்தேகமே இல்லாம இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். ஆமென். நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா? இன்னைக்கு தேவன் தீர்க்க தரிசனமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்க மேல ரிலீஸ் பண்றாரு. நீங்க பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்களா? இப்ப நான் என் கையில வந்து 1 லட்சம் ரூபாய் வச்சு ரெஜினா இந்தா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ரெஜினா அங்க கையை கட்டிட்டு நின்னா அந்த 1 லட்சம் ரெஜினா கைக்கு போகுமா? ரெஜினா வந்து என்ன செய்யணும்? அதை வந்து வாங்கணும் இல்லையா? சிரிச்சுட்டே வாங்கணும்னா வாங்கலாம், சலிச்சுட்டே வாங்கணும்னா வாங்கலாம், எப்படி வேணா வாங்கலாம். அது உங்களோட, நீங்க வந்து நான் கொடுக்கறத எந்த அளவுக்கு வேல்யூ பண்றீங்களோ அந்த மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்கலாம். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்க போறாரு. நீங்க கையை கட்டிட்டு இருந்தா உம்முன்னு இருந்தா
அது உங்ககிட்ட வந்து சேர போவதில்லை. நீங்க அந்த வார்த்தை என்ன செய்யணும்? உற்சாகத்தோடு நீங்க பெற்றுக்கொள்ளணும். சலிப்போட பெற்றுக்கொள்ள போறீங்களா, உற்சாகத்தோடு பெற்றுக்கொள்ள போறீங்களா? ஓகே, அப்ப உற்சாகத்தோட என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தின் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை இன்னைக்கு நான் உங்க மேல பேசுறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்கள்லயும் இருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்ற வார்த்தை எல்ஷடாய். ஹல்லேலூயா. என்னது? எல்ஷடாய். எல்ஷடாய் அப்படின்னா அநேக அர்த்தங்கள் உண்டு. அது என்ன மீன் பண்ற ஒரு வார்த்தை, தேவனை எப்படி குறிக்கிற வார்த்தை அப்படின்னா மோர் தேன் எனஃப் அப்படின்னு அர்த்தம். அதாவது போதுமானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இயேசு போதுமானவர். இந்த தேவன் பத்தல, நான் இன்னொரு தேவனை தேடுறேன் அப்படின்ற தேவனை நம்ம ஆராதிக்கல. இயேசு யாரு? சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கு போதுமானவர். இன்னைக்கு என்ன பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்களோ அதிலிருந்து உங்களை ரட்சிக்கிறதுக்கு, உங்களை உயர்த்துறதுக்கு, உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம் ஆக்குறதுக்கு இயேசு போதுமானவர். நீங்க குழந்தை இல்லாம இருக்கீங்க, நீங்க கர்ப்பம் தரிக்கணும், ஓகே இந்தாங்க இந்த தெய்வத்தை நீங்க வணங்குங்க. உங்களுக்கு பணம் இல்ல, ஓகே இந்தாங்க இந்த தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு பணம் வரும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த கட்டில இருக்கீங்க, பிசாசின் கட்டில இருக்கீங்க, ஓகே பிசாசின் கட்டில இருந்து விடுதலையானுமா, இந்தாங்க இந்த தெய்வத்தை ஆராதிங்க. அப்படி இல்ல, இயேசு போதுமானவர். மோர் தென் எனஃப். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. என்ன சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் அவர் போதுமானவர். பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமா? நான் ஒண்ணு கேட்கும்போது நீங்க சொல்லணும் இயேசு போதுமானவர் அப்படின்னு நீங்க சொல்லணும். பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? இயேசு போதுமானவர். குடும்பத்துல சமாதானம் வேணுமா? இயேசு போதுமானவர். சாப கட்டுகள் உடையணுமா? இயேசு போதுமானவர். நீங்க ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணுமா? இயேசு போதுமானவர். வேலையில உயர்வு வேணுமா? இயேசு போதுமானவர். உங்க எதிர்காலத்தை குறிச்ச நம்பிக்கை வேணுமா? இயேசு போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இவ்வளவு விஷயம் சொல்றேன், நீங்க எவ்வளவு விஷயத்துல உள்ள வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் கோடிட்ட இடத்தை நிரப்புகளை நிரப்பிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே இது இது, ஆண்டவரே அது அது, ஆண்டவரே அப்படி அப்படி. ஆண்டவர் சொல்றாரு நான் போதுமானவர். அல்லேலூயா. நான் போதுமானவர். நரைமயிர் ஆகும் மட்டும், முதிர் வயது ஆகும் மட்டும் நம்மை தாங்குவதற்கு அவர் போதுமான. இன்னும் சொல்லணும்னா மரண பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. சில இந்த காப்பீடு திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க உங்களோட வயசான காலத்திலயும் உங்களுக்கு வந்து பணம் வருங்க, இதுல இருந்து உங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இத்தனை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் என்ன ஆகுது, இதெல்லாம் ஓகே உங்க கூட இது வருங்க, இந்த பணம் உங்களுக்கு வந்துரும், நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து சொல்லுவாங்கல்ல. இயேசு மரண பரியந்தம் நமக்கு போதுமானவராம். அல்லேலூயா. என் வாலிப பிராயத்துல மட்டும் இல்ல, என் சின்ன வயசுல மட்டும் இல்ல, என் மரண பரியந்தம் இந்த உலகத்துல எனக்கு ஆண்டவர் என்ன ஷெட்யூலை கொடுத்து என்ன நடத்திட்டு இருக்காரோ என் கடைசி நாட்கள் வரைக்கும் இந்த பூமியில இயேசு எனக்கு போதுமானவர். ஆமென். எனக்கு எத்தனை வயசு ஆனாலும் இயேசு எனக்கு போதுமானவர். அல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் இயேசு, நான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் இயேசு, எனக்கு நான் வாலிப பிள்ளையா இருந்தாலும் இயேசு, நான் நடுத்தர வயதுல இருந்தாலும் இயேசு, என் வயதான காலத்திலும் இயேசு, நான் ஊழியக்காரனா இருந்தாலும் இயேசு, என் பிசினஸ்க்கு இயேசு. எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு போதும்ன்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு போதுமானவர். அவரை அன்றி உங்களுக்கு வேற ஒரு அடைக்கலம் கிடையாது. நீங்க எதை பிடிச்சிருந்தாலும் அது ஒரு நாள்ல நழுவி போகும், அது ஒரு நாள்ல மாறி போகும், அது ஒரு நாள்ல விழுந்து போகும். ஆனா இயேசு மாறாதவர். அப்படிப்பட்ட இயேசுவை தான் இங்க நம்ம ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். அப்படின்னா எவ்வளவு நேரத்துல நம்ம வரணும்?
இப்ப அல்லேலூயாவே வராது பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு நேரமா நம்ம இந்த இடத்துக்கு வரணும், எவ்வளவு ஆயத்தமா உற்சாகமா நம்ம இந்த இடத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட இந்த இடத்துல வந்து உட்காரணும். இந்த மாதிரி ஒரு இடம் வேணும்னு நம்ம எத்தனை நாள் ஜெபிச்சிருக்கிறோம், எத்தனை நாள் நம்ம வாஞ்சித்து இருந்திருக்கிறோம். ஆனா அது தந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை ஹானர் பண்றதுக்கு நமக்கு தெரியுதா? இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிச்சு சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறவனாய் நான் இருக்கணும். ஆமே. ஆராதிக்கிறதுன்னா நம்ம கீபோர்டு வாசிச்சு கிட்டார் வாசிச்சு பாடுற நேரம் மாத்திரம் ஆராதனை கிடையாது. நம்ம அவரை ஹானர் பண்ற ஒன்னொண்ணுமே ஆராதனை தான். அல்லேலூயா. நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க உடைக்கப்பட்டு நிக்கிறாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இது ஆராதனை. ஏன்னா ஒரு இருதயத்தை நம்ம பலப்படுத்துறது கர்த்தருக்கு சுகந்த வாசனை. கர்த்தருக்கு சுகந்த வாசனையா நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் ஆராதனை தான். அல்லேலூயா. கணவன் மனைவி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை விட்டு சமாதானம் பண்றீங்களா, அது ஆராதனை. நம்ம இங்க வந்து கையை உயர்த்தி ஜீவனாக்கெல்லாம் உண்மை ஆராதிப்பேன்னு வீட்டுல போய் சண்டை போட்டு இருந்தா அது ஆராதனை கிடையாது. அல்லேலூயா. ஒருத்தர் மன்னிக்கிறதே ஆராதனை தான். ஒருத்தர் நம்ம ஹானர் பண்றதே ஆராதனை தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னா நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கட்டும். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்கும் போது எவ்வளவோ தேவை உங்க கண்ணு முன்னாடி இருக்கும். லோன் இருக்கும், எவ்வளவோ பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனா அதுக்கு நடுவுல நீங்க தேவனுக்கு என்று முதல் பங்கு எடுத்து வைக்கிறீங்களே, அது ஆராதனை. நீங்க பாஸ்டர் கையில கொண்டு வந்து கொடுக்கிறது மாத்திரம் ஆராதனை இல்லை, நீங்க எடுத்து வைக்கும் போதே தேவன் அதை சுகந்த வாசனையாய் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்கள்ல நீங்க தேவனை ஹானர் பண்றீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே ஆராதனை தான். ஆமென். நீங்க சபைக்கு நேரமாய் வருவது என்னது? 10 மணி சர்வீஸ்க்கு நீங்க 12 மணிக்கு 11 மணிக்கு இங்க வந்து நின்னு செய்வது அல்ல ஆராதனை. 10 மணி சர்வீஸ்க்கு 9:45 இங்க வந்து உட்கார்றது தான் ஆராதனை. அல்லேலூயா. வீட்டுல அப்படியே வாஞ்சியோடு வரீங்களா, அதுதான் ஆராதனை. கர்த்தர் அதை தான் பாக்குறாரு. அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு போதுமானவர். அவர் ஆராதிக்கிற கூட்டம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆமென். யாரும் நமக்கு வந்து டீச் பண்ணி அவரை ஆராதிக்க வைக்கிற லெவல்ல நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை குறித்து உங்ககிட்ட நான் ப்ரீச் பண்ணியிருக்கேன். அதாவது தேவன் நமக்கு தந்த சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கணும். எறும்புகளை பாருங்க, அந்த எறும்புகள் என்ன செய்யுது? தலைவன் இல்லாத போதும் அது என்ன செய்யுது? எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்னு அதுக்கே தெரியுது. அதனாலதான் ஆண்டவர் பெரிய மனுஷனை பார்த்து சொல்றாரு, எறும்பு கிட்ட போய் நீ என்ன செய், ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்றாரு. ஏன்? எறும்புக்கு தலைவன் இல்ல, மேனேஜர் இல்ல, அவனை கைட் பண்ற ஆள் இல்ல. ஆனா அந்த எறும்புக்கு தெரியுது நான் என்ன செய்யணும், நான் எங்க போகணும், மழை வரும், ஓகே சாப்பாடு சேர்த்து வைக்கணும், நான் இப்படி இந்த வழியா போகணும், இதெல்லாம் அதுக்கு என்ன செய்யுது? நான் லைனா போகணும், நான் சீக்கிரமா போகணும், சீக்கிரம் சேர்த்து வைக்கணும், எல்லாமே அந்த எறும்புக்கு தெரியுது. அதனாலதான் ஆண்டவர் அதை தலைவன் சொல்றாரு, போய் கத்துக்கோ அப்படின்றாரு. ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாருன்னா அதுக்கு தந்த சுதந்திரத்தை அது பயன்படுத்தி கொள்றத பாக்குறோம். ஒருத்தங்க வந்து அதை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது என்னைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, யாருக்காவது கீழே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்றது என்னன்னா வயசு கிடையாது. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இங்க வயசுல பெரியவங்க மெச்சூர்டா இருக்காங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வயசுல ரொம்ப கம்மியானவங்க மெச்சூரிட்டியே இல்லாம இருக்காங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. மெச்சூரிட்டின்றது ஸ்பிரிட்ல இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, மெச்சூரிட்டின்றது, முதிர்ச்சின்றது வயதுல இல்ல. முதிர்ச்சி எதுல இருக்கு? நம்மளோட கேரக்டர் ஸ்பிரிச்சுவல் மேன்ல இருக்கு. ஆவிக்குரிய மனுஷன்ல தான் அந்த மெச்சூரிட்டி இருக்கு. சரி, மெச்சூரிட்டினா என்ன? ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்துறது. தேவன் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறாருல, அந்த விடுதலைய நாம் பயன்படுத்துறது. ஒருத்தங்க வந்து ஜெபின்னு சொல்லி ஜெபிச்சோம்னா நம்ம அடிமையா இருக்கோம்னு அர்த்தம். இன்னும் அந்த மெச்சூரிட்டிக்குள்ள வரலன்னு அர்த்தம். ஒருத்தங்க பைபிள் ரீட் பண்ணீங்களா, ஐயோ இல்லைங்க அப்படின்னு எடுத்து வாசிக்கணும், மெச்சூரிட்டியே இல்லைன்னு அர்த்தம். எத்தனை வயசாயும் என்ன வரல, இத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டு மெச்சூரிட்டியே வரலன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்ம தேவனுக்கு காணிக்க கொடுக்கல அதனால வந்துச்சுன்னு நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு நம்மள அந்த பிரச்சனை வந்து புஷ் பண்ணுது. அப்படி இல்ல, நம்மளே என்னைக்கு நிக்கிறோமோ அன்னைக்குதான் இந்த கல்லின் மேல் அவர் தம்முடைய சபையை கட்டுவார். என்னைக்கு கல்லா மாறுறோமோ அங்கதான் சர்ச்சை கட்டுவாரு. அங்கதான் நம்ம சபையா நம்ம நிப்போம். அங்கதான் தேவன் வந்து வாசம் பண்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிச்சு சொல்லுங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறவன். அந்த உணர்வு நமக்கு வரட்டும். போதுமானவரை நான் ஆராதிக்கிறவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பக்கம் ஓடுறாங்க. நம்ம எங்கேயுமே ஓடல, ஒரே ஒருத்தரை தேடிட்டு இருக்கிறோம். ஒன்றான மெய் தெய்வமாகிய இயேசு.
நீங்க வாய் திறந்து சொல்லுங்க. ஒன்றான மெய் தெய்வமாகிய இயேசு, ஒரே ஒருத்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் ஒருவர் நமக்கு போதுமானவர், எல்லாத்துக்கும் போதுமானவர். அவரோட வார்த்தை நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருக்கு. எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். இதை திறந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? வாசிக்க வேண்டியது இருக்கு. எல்லாரும் ஷவுட் பண்ணி சத்தமா சொல்லாமா? எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், போதுமானவர். ஹல்லேலூயா. எல் ஷடாய் போதுமானவர். எல் ஷடாய் போதுமானவர். இந்த போதுமானவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம மேல அவர் ரிலீஸ் பண்ணி அவர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டம் ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. அதாவது தேவன் நம்மை கனி கொடுக்கிறவர்களாகவும் பெருகுகிறவர்களாகவும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்மள ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் நம்ம மல்டிப்ளை ஆகுறதுக்கும், அதாவது நம்ம தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறதுக்கு, இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருக்கவங்க பெருகி இருக்காங்க இப்படி நிக்கிறதுல தலைமுறை தலைமுறையா பெருகுகிற ஒருவர்களா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம். உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, நான் தலைமுறை தலைமுறையான ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். உங்க வீட்டுல மலடு இருப்பது இல்ல. எவ்வளவு பேர் விசுவாசிக்கீங்க? தலையில கை வச்சு சொல்லுங்களேன். நீ உங்களுடைய தலைமுறையில மலடு இருப்பதில்லை. மலட்டு தன்மை, அதாவது ஃப்ரூட் இல்லாம ஒண்ணுமே இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் உங்களோட தலைமுறை. நீங்க செய்யற ஊழியம், நீங்க பண்ற பிசினஸ், உங்க கர்ப்பத்தின் கனிகள், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்னைக்கும் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல, வார்த்தையை ரிசீவ் பண்ற நேரத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஃப்ரூட்ஃபுல்னஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். கனி கொடுப்பது, பழுகி பெருகுவது. ஹல்லேலூயா. இது ரெண்டும் உங்களுடைய சுதந்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்றார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க பழுகி பெருகீங்க. நீங்க ஒண்டியா இருப்பது கிடையாது. நீங்க குறைந்த ஜனமா இருப்பது கிடையாது. கர்த்தர் இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரிக்கு, இந்த பியூட்டிஃபுல் கேட்க்கு கர்த்தர் வாக்கு பண்றார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்து நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? கர்த்தர் கனி கொடுக்கிறவர்களாகவும் பழுகி பெருகுகிறவர்களாகவும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த சபையை ஆசீர்வதிக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்சனையும் பர்சனலா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைங்க தலையில கை வச்சு சொல்லுங்களேன், ஃப்ரூட்ஃபுல்னஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஹல்லேலூயா. உங்க தலை மேல கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நீங்க எல்லாம் எப்படி இருக்க போறீங்க? கனி கொடுக்க போறீங்க, பழுகி பெருக போறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிள்ளைங்க பிள்ளைங்க சொல்லாமா? ஹல்லேலூயா. இன்னொரு ஆசீர்வாதத்தையும் அவர் சொல்றாரு, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக. ஒரு இம்பார்ட்டேஷனை தேவன் கட்டளையிடுறார். ஆபிரகாமுக்கு நான் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேனோ அந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் உன்னோட சீடுக்கும் உன்னோட கர்ப்பத்தின் கனிகளுக்கும் நான் ஆசீர்வாதமா கொடுக்கிறேன்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தை வரும்போதே நீங்க வாய் திறந்து சொல்லணும், ஆமென், அல்லேலூயா. ஏதோ ஒன்ன நீங்க மாறி மாறி சொல்லி ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல அந்த வார்த்தையை உங்க வாயில நீங்க சொல்லணும். ஆபிரகாமுக்கு உரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கும் நம்முடைய கர்ப்பத்தின் கனிகளுக்கும் தேவன் கட்டளை இடுகிறார். உன் சந்ததியின் மேல் என்னுடைய ஆவி, உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் நான் ஊற்றுவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்களேன் இந்த ஆசீர்வாதத்தை. ஒரு நாள்ல 8 மணி நேரம் வேலை செஞ்சு, வருஷத்துல இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சு நீங்க சேர்க்கிற ஆசீர்வாதம் இல்ல இது. இது ஆபிரகாமின் மேல் தேவன் கட்டளையிட்ட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த வேலை செஞ்சுதான் ஆசீர்வாதம், அந்த மனுஷனுக்கு சோப்பு போட்டுதான் ஆசீர்வாதம், இப்படி இருந்தாதான் ஆசீர்வாதம்ன்ற ஆசீர்வாதம் இல்ல. நீங்க இயேசுவை விசுவாசிப்பதின் மூலமாக, இயேசுவின் ரத்தத்தின் மூலமா மீட்கப்பட்டதின் மூலமா நீங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல இம்பார்ட் பண்றேன்றார். உங்க மேல நான் வந்து அதை பகிர்கிறேன் அப்படின்னு சொல்றார். பகிரப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேவன் நம்மை பாத்திரவான்களா மாற்றி இருக்கிறாரு. பகிரப்படுகிற ஆசீர்வாதம். சொல்லுங்க, பகிர்வுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது ஒருத்தர் கிட்ட இருக்க ஆசீர்வாதம் உங்க கிட்ட வர்றது.
உங்க மேல அது வர்றது. இப்ப என்கிட்ட ஒரு blessing இருக்குன்னா அதை நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறது, நான் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி அதை வந்து உங்ககிட்ட கொடுக்கறது, அதாவது ஒரு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறது. கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்காருன்னா, நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்குன்னா, ஒரு கனெக்ஷனை ஆபிரகாம் கூட ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன ஏற்படுத்தி இருக்காரா? இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். காட்வின் இங்க வா, இங்க இல்ல, ஏஞ்சல் இங்க வா, கிரேஸ் இங்க வா. ஓகே, காட்வின் ஒரு நிமிஷம் இங்கிரு. இது வந்து ஆபிரகாம், சரியா? ஆபிரகாம் வந்து என்ன செய்யறாரு? ஆண்டவரை விசுவாசிக்கிறார். இந்த ஆபிரகாம தேவன் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார், இல்லையா? ஆபிரகாம் எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கிறார் நமக்கு தெரியும். ஒன்னும் இல்லாததுல இருந்து வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு பலத்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை இந்த மனுஷன் மேல கட்டளையிடுறாரு. பூமி தாங்காத ஆசீர்வாதத்தை இந்த மனுஷன் மேல கட்டளையிட்டு இவரை நம்ம முற்பிதான அழைக்கும்படியா நமக்கெல்லாம் ஒரு பிதாவா என்ன செய்யறாரு? ஏற்படுத்தி வைக்கிறாரு, இல்லையா? சோ இப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்ப பாருங்க, நம்ம தலைமுறையில இதுதான் நம்மன்னு நினைச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இன்னாருக்கு மகளா, இன்னாருக்கு மகனா நம்ம பிறந்திருக்கிறோம், இல்லையா? நம்ம பிறக்கும் போதே எப்படிதான் பிறந்திருக்கோம்? பாவியா நம்ம பிறந்திருக்கிறோம், இல்லையா? ஆனா இயேசுவை நம்ம சொந்த ரட்சகரா ஏற்று விசுவாசிக்கும் பொழுது நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல, நம்ம ஜீரோவா இருக்கோம், நம்ம சாபமா இருக்கோம், நம்ம கட்டுகள்ல இருக்கிறோம், பாவ பழக்க வழக்கங்கள்ல இருக்கோம், தலைமுறையா சில வியாதி நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு, நம்ம வந்து நமக்கே தெரியாம இருளின் அதிகாரங்கள்ல இருக்கிறோம், அநேக காரியங்களை நம்ம வழிபட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி ஒரு சாபத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை செய்யறோம். ஒரு சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயத்துல அவரை விசுவாசிக்கிறோம். என்ன செய்யறோம்? இந்த ஆபிரகாம் யாரு? விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் தகப்பனாமா, இல்லையா? இப்ப நம்மளும் என்ன செய்யறோம்? அதே மாதிரி விசுவாசிக்கிறோம், இல்லையா? இந்த ஆபிரகாம் மேல என்ன இருக்கு? வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கு, இல்லையா? இப்ப தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது தேவன் இந்த இயேசுவின் மூலமாக என்ன செய்யறாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நம்ம மேல பகிர்கிறார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு இருக்க ஆசீர்வாதங்கள்லாம் இப்ப யார் மேல வருது? ஆபிரகாம் வாழ்ந்தது எப்போ, இல்லையா? ஆனா ஆபிரகாம் மேல இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா இன்னைக்கு யாருக்கு வந்துருச்சு? இப்ப நம்மளும் யாருக்கு பிள்ளைகள் ஆக்கப்பட்டுட்டோம்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் ஆயிட்டோம். விசுவாசிக்கிறவங்க ஆபிரகாமின் சந்ததிகள் என்று அழைக்கப்படுறாங்களாம். நீங்களும் நானும் யாரா இருக்கிறோமா? ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கிறோம். இந்த பூமியில இருக்க சாபங்கள் எல்லாம் கட்டாயி நம்ம ஆசீர்வாதத்தோடு என்ன செய்யப்படுறோம்? இணைக்கப்படுறோம். நமக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு ஒரு மகன் இருந்தாங்க. அந்த மகன் பேர் என்ன? ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்த போது 100 மடங்கு பலன் பெற்றுக்கொண்டார், இல்லையா? ஏன்னா ஆபிரகாமின் சந்ததி இந்த பூமியில எந்த பஞ்ச காலம் வந்தாலும் என்ன ஆகப்பட்டுட்டே இருக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது பழுகி பெருகிக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள போனாலும் யாத்ராம 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, அவங்கள எவ்வளவா ஒடுக்குனாங்களோ அவ்வளவா இவங்க பெருகிக்கிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் இந்த ஆபிரகாம் மேல இருக்கு. உங்க மேல எவ்வளவு ஒடுக்கம் வந்தாலும் நீங்க என்ன ஆக மாட்டீங்க? ஒடுங்கி போக மாட்டீங்க. கூட சேர்ந்து சொல்லுங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை. ஏன் ஏன் ஏன்? ஏன்னா நீங்க கிறிஸ்து மூலமா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வெறும் பிள்ளை செல்வம் மட்டும் கிடையாது. எப்பக்கம் நெருக்கப்பட்டும், எல்லா சைட்லயும் பிரஷர், பயங்கர பிரஷர். ஆனா நான் ஒடுங்கி போவது இல்லை. ஏன்? ஏன்னா நான் கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். சுத்தியும் பிரஷருங்க. அப்படி நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? பிரஷர் குக்கர் மாதிரி நீங்க என்ன ஆக மாட்டீங்க? வெடிக்க மாட்டீங்க. ஏன்? உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. பக்கத்துல இருக்கவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, நீங்க வெடிக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க வெடிக்க மாட்டீங்க, நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. என்ன பிரஷர் உங்களை சுத்தி இருந்தாலும் நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க. நீங்க எப்படிதான் இருப்பீங்க? ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களோட கனெக்ஷன் அப்படி. கையை தூக்கி காமிங்களேன். உங்களோட கனெக்ஷன் அப்படி. பக்கத்துக்கு கையை பிடிச்சு உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். உங்களோட கனெக்ஷன் அப்படி. ஹல்லேலூயா. உங்க கனெக்ஷன் அப்படி. ஒன்னும் செய்ய முடியாது நீங்க. இது ரொம்ப ப்ராஃபிட்டிக்கா அவங்க செஞ்சிருக்காங்க.
அதாவது ஏஞ்சல் வந்து தம்பி கையை பிடிக்கல. தம்பி பாருங்க, இயேசு வந்து என்ன செஞ்சிருக்காரு? நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிடிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஆனா இயேசு நம்ம கையை என்ன செஞ்சிருக்காரு? கனெக்ஷன் அப்படி. ஹல்லேலூயா. சோ இந்த கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் பஞ்ச காலம் உங்களை தோற்கடிக்க முடியாது. பாக்கெட்ல பணமே இல்லைங்க, நீங்க பட்டினியா இருக்கிறது கிடையாது. கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் உங்க கையில கொடுக்குறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? கையில ஒரு ரிப்போர்ட் வருது, பார்த்துட்டீங்க உங்க கண்ணுல, நீங்க என்ன சொல்லுவீங்க? கனெக்ஷன் நீங்க இருக்கும்போது நீங்க வியாதியில மரிப்பது கிடையாது. ஹல்லேலூயா. கனெக்ஷன் இங்க இருக்கும்போது நீங்க வியாதியில மரிப்பது கிடையாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க? சர்வ வல்லமை உள்ளவர் போதுமானவர். சர்வ வல்லமை உள்ளவர் போதுமானவர். பாருங்க, அதே தேவன் தான் ஆபிரகாம்கிட்ட வந்து இந்த வார்த்தையை பேசினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் நம்ம எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் புஸ்தகத்தின் 17ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 99 வயது ஆகும்போது தேவன் ஆபிரகாமுக்கு முன்னாடி தரிசனமாகி, எல்ஷடாய், நான் யாரு? எல்ஷடாய் அப்படின்னா என்னது? நான் உனக்கு போதுமானவர். ஆண்டவரே, என் சரீரத்துல போதுமான ஸ்ட்ரென்த் இல்ல, போதுமான வயசு இல்ல, போதுமான பணம் இல்ல. ஆண்டவர் அதெல்லாம் நீ சொல்றதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். நான் உனக்கு போதுமானவர். உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு, உன்னை பலப்படுத்துறதுக்கு, இல்லாத ஒன்ன உனக்குள்ள சிருஷ்டிக்கிறதுக்கு, நான் சொன்ன வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றுவதற்கு நான் போதுமானவர். ஹல்லேலூயா. இது ஆபிரகாம் கிட்ட தேவன் வந்து சொல்ற வார்த்தை தானே? ஆமா தானே? நம்ம இப்ப வாசிச்சது யார்கிட்ட? யார் சொன்ன வார்த்தை? சரி, நீங்க எடுத்து பாருங்க. ஆதியாகமம் 28 இப்ப நம்ம வாசிச்சோம்ல, இது வந்து யார்கிட்ட சொன்ன வார்த்தை? அது வந்து நீங்க இப்ப வாசிச்சது. நான் கேட்கறது ஃபர்ஸ்ட் நம்ம வாசிச்சோம்ல, ஆதியாகமம் 28. ஈசாக்கு வந்து சொல்லுங்களேன், யாக்கோபு கிட்ட சொல்ற வார்த்தை என்னது? எல்ஷடாய். ஹல்லேலூயா. நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன் பாருங்களேன். நீங்க கட்டி வச்ச வீட்டை உங்க பிள்ளை பேருக்கு நீங்க மாத்த போறது மட்டும் கிடையாது, நீங்க வாங்கின வார்த்தையை கூட உங்களால தலைமுறைக்கு கொடுக்க முடியும். வீடு கூட ஒரு நாள் அழிஞ்சு போகலாம், அது கூட கையை விட்டு போகலாம், இடம் நிலம் கூட ஒருவேளை விட்டு போகலாம், பணம் கூட விட்டு போகலாம். ஆனா வார்த்தை ஒரு நாளும் மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உங்க தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு வார்த்தை தான் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு முன்னாடி தேவன் சர்வ வல்லமை உள்ளவரா வெளிப்படுறாரு. அது என்னோட முடியாது, அது என் தலைமுறைகளுக்கு. பாருங்க எவ்வளவு அழகா ஈசாக்கு சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நீங்க உட்காருங்க. யாரு உங்க கூட இருக்கிறாரு? அப்போ தாத்தா ஆபிரகாமோடு இருந்தவர் இப்ப யாக்கோபு கூடயும் போறாரு. ஹல்லேலூயா. தாத்தா ஆபிரகாம் கூட இருந்தவர் இப்ப யார் கூடயும் போறாரு? யாக்கோபு கூடயும் போறாரு. அப்ப நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? உங்க கூட இப்ப இருக்கிறவர் நாளைக்கு உங்க பிள்ளைங்க கூடயும் போவாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட இருக்கிறவர் இன்னைக்கு எந்த தேவனை நான் பார்த்து கொண்டிருக்கணும், அந்த தேவன் என்னோட பிள்ளைங்க கூடயும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கூடயும் நடக்க போதுமானவர். ஹல்லேலூயா. நீங்க பெத்த பிள்ளைய இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள பயபக்தியா நீங்க வளர்த்தி நீங்க கொண்டு வந்துடலாம். உங்க பேர பிள்ளைய, உங்க பேர பிள்ளையுடைய பிள்ளைய, இதெல்லாம் நமக்கு தாட்ல இருக்கா? ஆனா நீங்க சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த சேர்ல உட்கார்ந்து, அவர் போதுமானவர், என் தலைமுறைகளை நடத்த அவர் போதுமானவர். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்மளை பழுகி பெருகும்படியாக செய்து ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் பகிர்ந்து, வசனம் சொல்லுது, நீ பரதேசியாய் தங்குகிறதான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
சொந்த நிலங்களை நீங்க வாங்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான் டவுட்டோட ஜெபிக்கிற ஒரு மனுஷியா நீங்க இருக்கீங்க, ஒரு மனுஷனா நீங்க இருக்கீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கே உங்களை சொந்தக்காரனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, அந்த ரூத் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, இந்த ரூத்ன்ற அந்த பெண் அந்த இடத்துக்கு போகும்போது எப்படி போறாங்களாம்? அந்த வயல் நிலத்துக்குள்ள போகும்போது எப்படி போறாங்க? சொல்லுங்க, எப்படி போறாங்க? வாசிங்களா, ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ரூத் என்ன தாட்டோட அந்த நிலத்துக்குள்ள போறாங்க? 2:7. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவன் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டபடினால், அதாவது பொறுக்கிக் கொள்றதுக்கு போறாங்க. சிந்தினதை பொறுக்கிக் கொள், வாங்கி கொள்ள கூட போகல. எதுக்கு போறாங்களாம்? சிந்தினதை செதற விட்டதை பொறுக்கிக் கொள்றதுக்காக தான் இந்த ஸ்திரீ அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா நடந்தது என்ன? எங்க பொறுக்கிக் கொள்ள போனாங்களோ அந்த இடத்துக்கே ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மள தேவன் ஆசீர்வதிக்க வல்லவர். நான் இந்த ஊழியங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் இது. ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும், ஆண்டவர் வார்த்தை வேணும். ஒவ்வொரு டைமும் தாகத்தோடு ஓடுவேன். சில நேரத்துல வேலையெல்லாம் செய்யும் போது வேலை லீவு போட்டு போய் அங்க உட்கார்ந்துருப்பேன். சில தூரங்கள் நடந்து போய் உட்கார்ந்துருக்கிறேன். அதிகாலையில போய் உட்கார்ந்துருக்கேன். என்னோட அம்மாவுக்கு சில நேரத்துல வர நேரம் இருக்காது. ஆனா நான் என் டிவிஎஸ் 50 எடுத்துட்டு சர்ச்சுக்கு போயிடுவேன். ப்ராமிஸ் சர்வீஸ்ல மிஸ் பண்ணவே மாட்டேன். 6 மணிக்கு ப்ராமிஸ் சர்வீஸ் நடக்கும் மதுக்கிற அந்த மலை மேல இருக்கிற சர்ச்ல. 6 மணிக்கு டிவிஎஸ் 50 எடுத்துட்டு நான் போயிடுவேன். போய் அங்க சர்ச்சில் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் வருவேன். அப்படி வார்த்தைன்னு ஓடும்போது ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு பொறுக்கி கொள்றவள் போல நீ என் சமூகத்துக்கு வரையில, நான் உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன், அநேகருக்கு நீ கொடுக்கும்படியா உன்னை மாற்றுவேன்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே நான் பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் அநேகருக்கு கொடுக்கும்படியா எந்த வார்த்தையை நான் பொறுக்கி கொள்ள போனனோ அதே வார்த்தையை அநேகருக்கு கொடுக்கும்படியா ஆண்டவர் என்னை அதிகாரியா மாற்றி இருக்கிறார். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த காரியத்தை பொறுக்கி கொள்ள இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, சிந்தினதை எடுத்துக்கலாம், வர்றதை பெற்றுக்கலாம், வர்றதை வாங்கிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களோ, தேவன் நீங்க அநேகருக்கு கொடுக்கும்படி உங்களை எஜமாட்டியாய் மாற்றுவார். ஆமென். உங்க வாயிலிருந்து அதிகாரம் உள்ள வார்த்தைகள் வெளிப்பட உங்களுக்கு தேவன் கிருபை செய்வார். அதுக்கு என்ன தெரியுங்களா வேணும்? டிவைன் கனெக்ஷன். என்ன வேணும்? ஒரு டிவைன் கனெக்ஷன். சில பேர் நினைப்பாங்க எனக்கு இயேசு இருக்காரு, அவர் போதுங்க, யாரும் வேண்டாம் எனக்கு. அப்படி இல்லை. தேவனோட ஒரு ஃபார்முலா இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஃபார்முலா இருக்கு. தேவன் சில தெய்வீக இணைப்புகளை இந்த பூமியில உங்களுக்காக வச்சிருப்பார். ஆமென். நீங்க பாடுக அப்படியே கழட்டி விட்ட டயர் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஆண்டவர் ஒரு இடத்தோட உங்களை கனெக்ட் பண்ணுவார். நீங்க அங்க ஸ்டாப் ஆகி நிப்பீங்க பாத்தீங்களா? அது தேவன் உங்களுக்கு தர ஒரு கனெக்ஷன். அங்க உங்க வாழ்க்கையை அவர் மாற்றுகிறத நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. அந்த இணைப்புகள் மூலமாய் தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறத நீங்க காண்பீங்க. ஆமென். இந்த ரூத்த தேவன் என்ன செய்யறாரு? போவாசுடைய அந்த வயல் நிலத்துக்கு தேவன் கொண்டு வராரு. அங்க கனெக்ட் பண்றாரு. ஏன்? அங்கதான் ஒரு தரிசனமே இருக்கு. அந்த நிலத்துல வந்து நிக்கும் போதுதான் ஒரு தரிசனமே இருக்கு. ஆமென். அந்த இடத்துக்கு வந்து அவங்க நிக்கும் போது தேவன் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராய் வெளிப்படுறாரு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உங்க தரிசனத்தின் நிலத்துல இன்னைக்கு கால் வச்சு நிக்கிறீங்க. உங்க காலை தட்டி சொல்லுங்களேன், நான் தரிசனம் உள்ள இடத்துல நான் நிக்கிறேன். ஹல்லேலூயா. தரிசனம் எனக்கு இருக்கிற இடத்துல நான் நிக்கிறேன். நீங்க இங்க நிக்கும் போது வசனம் சொல்லுது இல்ல, தேவனுடைய ஆலயத்துல நீங்க நாட்டப்படும் போது அவருடைய பிரகாரங்களில், நான் காலு வச்ச இடம் இதுதான், ஆனா நான் செழிக்கிறது அநேக பிரகாரங்கள். எனக்காய் தேவன் வைத்த பிரகாரங்கள். என்னோட அது தொழிலா இருக்கலாம், இல்ல எனக்கு ஏதாவது நான் ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஒரு நிலம் வாங்குறதுக்காக நீங்க காத்துட்டு இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதுக்காக காத்துட்டு இருக்கலாம், இல்ல ஏதோ அந்நிய தேசத்துல கூட உங்களுக்கான ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதெல்லாம் எங்கெங்கயோ பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என்னென்னமோ நடக்கணும். ஆனா அதுக்கு நீங்க ஒரு இடத்துல கால் வைக்க வேண்டியது இருக்கு. ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. தேவன் இன்னைக்கு அந்த கனெக்ஷன்ல தான் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? மரியாளுக்கு தேவ தூதன் வந்து பேசினதும் எங்க அனுப்புறாங்க? எங்க டைரக்ட் பண்ணி அனுப்புறாங்க? எலிசபெத் வீட்டுக்கு, மலை தேசத்துக்கு அனுப்புறாங்க இல்லையா? இந்த பெண் அங்க போய் என்ன செய்யறா? அங்க போய் எலிசபெத் முன்னாடி நிற்கும் போது எலிசபெத் சொன்ன விஷயம் என்னது? என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிற்று. தரிசனம் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து நீங்க சும்மா நின்னாலே போதும்,
உங்க லைஃப்ல அடுத்தடுத்த விஷயங்கள் டோர்ஸ் ஓபன் ஆகுறத நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. தெய்வீக இணைப்புகள். பக்கத்துக்கு கை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, தெய்வீக இணைப்புகளை விசுவாசிங்க. தெய்வீக இணைப்புகளை விசுவாசிங்க. உங்களுக்கு வைத்த நிலத்துல உங்க காலை வைங்க. காலை வைக்கிறது எதுக்கு அடையாளம் தெரியுமா? நம்ம ஊன்ற நாட்டப்படுறதுக்கு அடையாளம். வசனம் சொல்லுதுல யோவான் 15ஆம் அதிகாரத்துல, வாசிங்களா? யோவான் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? நம்ம பைபிள்ல நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க சுபா. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. எல்லாரும் நீங்க பைபிளை பார்க்கணும். ஒருத்தர் வாசிப்பாங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து நல்லா சிரிச்சுட்டே சொல்லுங்க பார்க்கலாம், நிலைத்திருங்க. பிள்ளைங்க சொல்லுங்க, நிலைச்சிருங்க. நம்ம செடியா இருக்கிறதுனால, நம்ம கொடியா இருக்கிறதுனால, நான் வந்து கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியில ஒரு மெம்பரா இருக்கிறதுனால நம்ம கனி கொடுக்க போவது கிடையாது. நம்ம நிலைத்திருக்கும் போது தான் கனி கொடுப்போம். நான் ஒரு செடிங்க, என்கிட்ட நிச்சயமா பழம் வரும் அப்படின்னு டிக்கிட்டு ஓடிட்டே இருந்தா பழம் வருமா? ஜஸ்ட் கற்பனை பண்ணுங்க, ஒரு செடி ஓடிக்கிட்டே இருக்கு, அங்க ஓடுது இங்க ஓடுது அப்படி ஓடுது ஓடிக்கிட்டே இருக்கு, எப்படி பழம் வரும்? செடிக்கு என்ன வேணும்? ஜான், செடிக்கு என்ன வேணும்? மெசேஜ் படி. ஜான் சொல்றான் செடிக்கு தண்ணி வேணுமா? செடி ஓடிட்டே இருக்கு, தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? சில பேர் ஓடிட்டே இருப்பாங்க, ஹோலி ஸ்பிரிட்டை வாங்குறேன் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அங்க ஹோலி ஸ்பிரிட், இங்க ஹோலி ஸ்பிரிட். வசனம் சொல்லுது, என்னைக்காக என்ன செய்யாதீங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடாதீங்க. நீங்க நினைச்சிருங்க, என்ன உங்களை தேடி வரும். என்ன வாங்க நம்ம ஓட வேணாம். நம்ம ஒரு இடத்துல நிலைச்சிருக்கும் போது நமக்கான எண்ணெய் நம்மளை தேடி வரும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன உங்களை தேடி வரும்? எங்க இருந்து வரும்? உங்க பெல்லியில இருந்து வருமா? ஹல்லேலூயா. எங்க இருந்து வருமா? உங்க பெல்லியில இருந்து, உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். பாஸ்டர்ட்ட இருந்து புறப்படாது. எங்க இருந்து புறப்படும்? இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன்ல, அங்க இயேசு கையை பிடிச்சாதான் இம்பார்ட்டேஷனே வருது. அங்க பிடிக்காம இங்க வந்து பாஸ்டர் கையை பிடிச்சா வராது. நிலைச்சு இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். தேவன் வைத்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிலைச்சிருக்க எவ்வளவு பேர் அர்ப்பணிக்கிறீங்க? நிலைச்சிருக்க அர்ப்பணிக்கிறீங்களா? உங்களுக்கு வச்ச ஃபீல்டுல உங்க காலை நிலைச்சு நிக்க நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறத நீங்க காண்பீங்க. நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறத நீங்க காண்பீங்க. வசனம் சொல்லுது பாருங்க, யோவான் 15ல, யோவான் 15ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென். நம்ம என்ன செய்யணுமா? அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்வோமா? மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்கிறவங்களா நம்ம இருப்போமா? இல்லையா? ஆபிரகாம் வந்து ஆண்டவரை விசுவாசித்த உடனேயுமே என்ன ஆச்சு? குழந்தை வந்துருச்சா? இல்ல. ஆபிரகாம் என்ன செய்யறாரு? விசுவாசித்து நடக்கிறாரு. அவர் நினைச்சு இருக்கும் போது என்ன ஆகுது? அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம் தப்பாம வர்றதை நம்ம பாக்குறோம். அந்த ஆசீர்வாதம் நிலைத்து கனி கொடுக்கறத நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம். மிகுந்த கனி கொடுக்கறத பாக்குறோம். எவ்வளவு பேருக்கு இந்த 2025க்கு தேவை மட்டும் சந்திக்கப்பட்டா போதும். இந்த 2025ல அப்படியே நான் அப்படியே ஷைன் ஆகி நின்னா போதும். எல்லாருக்கும் எல்லார் மூஞ்சிலையும் என்ன சொல்றேன், சில பேர் கரிய பூசணும், அப்புறம் என்ன சொல்றது, நான் வந்து கிழிக்கணும், சிலரோட மூஞ்சியெல்லாம் கிழிக்கணும், அதுக்கு வேண்டி ஏதோ ஒன்று ஆண்டவர் எனக்கு செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடாதீங்க. ஆண்டவர் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக, நீங்க தொடர்ந்து கனிகளை கொடுக்கும்படியாக உங்க வாழ்க்கையில பெரிய திட்டம் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு? பெரிய திட்டம். ஹல்லேலூயா. நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க் வாங்கி நீங்க வரணும்ன்றத மட்டும் ஆண்டவர் என்ன செய்யல, நினைக்கல. +2ல ஒரு நல்ல மார்க் வாங்கி எப்படியோ செட்டில் ஆயிரணும் மட்டும் ஆண்டவர் நினைக்கல. உங்களை ஆண்டவர் தொடர்ந்து சாட்சியா நிறுத்த, தொடர்ந்து பெருக செய்ய ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. தேவனோட திட்டங்கள் எல்லாம் என்னைக்குமே பெரிய திட்டங்கள் தான். ஹல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைக்கும் போது என்ன நடக்க போது, என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஆனா என்ன செய்யறாரு?
விசுவாசிக்கிறார் இல்லையா? நீங்க ரூத்துடைய அந்த ஆரம்பத்தை நீங்க எடுத்து பாருங்க. ரூத் கிட்ட ஆண்டவர் வந்து ஏதாவது தீர்க்க தரிசனம் சொன்னாரா? அப்படி இருந்தா எனக்கு எடுத்து காமிங்களேன். ரூத் கிட்ட ஏதாவது தீர்க்க தரிசனம் வந்துச்சா? சொல்லுங்க. ரூத்துக்கு ஏதாவது ப்ராஃபஸி வந்துச்சா? ரூத் ஏதாவது பைபிள திறந்து ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்க அன்னைக்கு பைபிள் இருந்துச்சா? அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனை விசுவாசித்தாங்க. என்ன செஞ்சாங்க? தேவனை விசுவாசித்தாங்க. எப்படி விசுவாசிச்சாங்க நீங்க நினைக்கிறீங்க? எப்படி தேவனை அவங்க அறிந்து கொண்டு இருந்திருப்பாங்க? யாராவது ஆன்சர் பண்றீங்களா பார்க்கலாம். எப்படி ரூத் தேவனை விசுவாசித்தாங்க? அவங்க மாமியாருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு பாருங்க. கவலைக்கிடமான ஒரு ஆள் சொன்ன வார்த்தை ஒருத்தங்களுக்குள்ள சீடா விழுந்திருக்கு. நகோமி என்ன சொல்றாங்க? நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, ரொம்ப சபிக்கப்பட்டவளை போல நான் இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் வந்து அந்த தேசத்திலிருந்து ஓடி வந்துட்டேன், அங்க பஞ்ச காலம், இப்படி எல்லாம் இருக்கிற அந்த ஸ்திரீ சொன்ன ஒரு வார்த்தை இந்த ரூத்தை என்ன செய்யுது? தலைமுறைகளுக்கு தாயா மாற்றுது. அல்லேலூயா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க உடஞ்சு போன நிலைமையில இருந்தாலும், நீங்க ஒரு கேள்விக்குரிய தற்குறியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்தாலும், உங்க வாயை திறந்து விசுவாச வார்த்தையை பேசுங்க. தேவன் எப்படிப்பட்டவரோ அதையே பேசுங்க. ஹல்லேலூயா. அதையே அநேகருக்கு நீங்க அறிவியுங்க. நீங்க அப்படி செய்யும் பொழுது உங்களை விட ஒரு பெரிய காரியத்தை தேவ ராஜ்யத்துல செய்கிறவர்களை உங்களை கொண்டு கர்த்தர் எழுப்ப வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நீங்க விதைக்கிற விதைகள் எதுவுமே வீணாய் போவதில்லை. என்னைக்கும் வந்து தேவ ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கணும்? நான் ஹீரோவா இருக்கணும், நான் ஒரு ஹீரோயினா நான் நிற்கணும், நான் ஒரு ஸ்டாரா நிற்கணும், இவங்கெல்லாம் எனக்கு கீழே வேலை செய்யணும், அப்படி ஒரு மென்டாலிட்டியோட நம்ம இருக்கவே கூடாது. ஏன்னா தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் பெரியது. ஆண்டவரே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நீங்க இன்னும் வல்லமையாய் நீங்க பயன்படுத்தணும். நீங்க அப்படி ஒரு தீர்க்கதரிசி எழுப்பணும், அப்படி ஒரு பாஸ்டரை நீங்க எழுப்பணும், அப்படி ஒரு சந்ததியை நீங்க எழுப்பணும். அப்படி நீங்க விதைச்சு பாருங்களேன். ஆண்டவரும் அப்படிதான் விதைச்சார். இயேசு என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையை என்ன காட்டிலும். அப்ப இயேசு எப்படி ஊழியம் செஞ்சிருக்காரு பாருங்களேன். இயேசுவோட தாட்டெல்லாம் எப்படி இருந்திருக்கு? என்னை விட இவங்க பெருசா செய்யணும், இவங்க என் சீஷர்கள் தான், ஆனா இவங்க என்ன செய்யணும்? என்னை விட பெரிய காரியங்களை இவங்க செய்யணும். இப்படி எத்தனை பேர் நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. நீங்க இப்ப பக்கத்துக்கு கை பிடிச்சு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, கர்த்தர் உங்க மேல பெரிய திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு. அதை நீங்க எப்படி யோசிச்சு சொன்னீங்க? பெரிய திட்டம் வச்சிருக்காரு, ஆனா என்னை விட எல்லாம் உனக்கு பெரிய திட்டம் இல்ல. அப்படி இல்ல விதைகளை விதைக்க வேண்டியது. விதையை நம்ம எப்படி விதைக்கணும்? 2 பேரும் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. இவன் பேப்பரை பார்த்து தான் அவன் எழுதியிருப்பான். பார்த்தா அவனுக்கு நிறைய மார்க் வந்திருக்கும். அது ஏன் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அது ஏன்னு நம்ம கேட்க, நானும் பிதாவை தான் விசுவாசிக்கிறேன், அவனும் பிதாவை தான் விசுவாசிக்கிறான், ஆனா என்னை விட அவன் பெரிய விஷயம் செய்யணும். என்னை பார்த்து எழுது, ஆனா உனக்கு மார்க் இன்னும் அதிகமா வரும். ஏன் ஆண்டவரே வருது? எதுக்கு இவனுக்கு கூலி அதிகமா கொடுக்குறீங்க? இவனையே நீங்க வல்லமையா பயன்படுத்துறீங்க? நம்ம கேட்க முடியாது. நீ பாஸ் ஆயிட்டியா, கிளம்பு கிளம்பு. உன்ன நீ ஆசீர்வாதத்தை பெற்றியா, கிளம்பு கிளம்பு. அவ்வளவுதான் நம்ம வேலை. இவன் ஏன் ஆசீர்வாதமா இருக்கான்? எனக்கு பின்னாடி வந்தவன் எப்படி இப்படி பெருசானா? இந்த மென்டாலிட்டி கிரைஸ்டோட மென்டாலிட்டியே கிடையாது. எனக்குள்ள நிலைச்சிருக்கிறவங்க மிகுந்த கனிகளை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கிற கனி எப்படிப்பட்டதா இருக்குன்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம கொடுக்கிற கனிகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்துடைய சந்ததியிலிருந்து தான் யார் வராங்க? இயேசு. ஹல்லேலூயா. இப்ப ரூத் மேன்மை பாராட்ட முடியுமா? இயேசுவை விட நான் பெரியவள், நான் தான் இயேசுடைய சந்ததியின் தாய் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? பெரியவர் வர்றாருன்னா நம்ம வழி விடணும். அது கர்த்தரோட சித்தம், கர்த்தர் செய்யற காரியம். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க செய்யற ஒரு காரியம் இந்த நாட்கள்ல தேவன் உங்களை நிறுத்தி செய்யற ஒவ்வொரு காரியமும் கனிகளை கொடுக்கறத, நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறத பார்க்க போறீங்க. ஜாதிகளுக்கு உங்களை தகப்பனாகவும் ஜாதிகளுக்கு உங்களை தாயாகவும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது தேவனுடைய தெய்வீக திட்டம். சொல்லுங்க, பெரிய திட்டம். இதுல நான் ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கலாம், பரவாயில்ல, நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லுங்க. நான் ஒரு எண்டா இருக்கணும்னு என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது? என் நாள்ல ஒரு எழுப்புதல் வரும் பாருங்க, அதுதாங்க கடைசி எழுப்புதல். இல்ல, எழுப்புதல் வந்துகிட்டே இருக்கட்டும். அப்படி ஒரு ஊழியம் நம்ம ஊழியமா இருக்கணும். அப்படி ஒரு தாட் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நம்ம விசுவாசிக்கிறோம்னா இந்த இடத்தை நம்ம நிரப்பி இருப்போம்.
அப்படி நம்ம விசுவாசித்திருந்தா இந்த இடத்த நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம நிரப்பி இருப்போம். அப்படி விசுவாசிக்கிறவங்க இங்க இருக்கீங்களா? அப்படின்னு இந்த இடத்த நம்ம நிரப்பி இருப்போம். ஏன் இதுவரை நிரப்பல? நான் ஹெவனுக்கு போகணுங்க, என்னோட விஷயம் ஆசீர்வதிக்கப்படணும், நான் நல்லா இருக்கணும். ஆண்டவருடைய திட்டம் பெரிய திட்டம். நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரிய திட்டம். இது நம்மளோட ஊழியம், இது நம்ம செய்ய வேண்டிய வேலை. நம்ம ஒருத்தங்களை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா நம்மளை விட அதிகமா அவங்கள ஆசீர்வதிக்கணும்ன்ற எண்ணத்தோடு நம்ம கூட்டிட்டு வந்தோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு பழுகி பெருகுகிற கிருபையை கட்டளையிட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா, மிகுந்த கனிகளை கொடுப்பேன், மிகுந்த கனிகளை கொடுப்பேன். ஆரம்பம் என்னன்னு தெரியாம இருக்கலாம் இல்லையா? ஒரு ப்ராஃபஸியும் வரல, ஒரு கைடன்ஸும் வரல. என்னைக்குமே நமக்கு இது ஆண்டவர் சொல்லிட்டா அதை நம்ம செஞ்சிடலாமே, ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னே நிறைய பேர் காலத்தை வீணாக்கிக்கிட்டே இருப்போம். ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் இன்னைக்கு நான் மீட்டிங்க்கு ஏன் வந்தேன் தெரியுங்களா? ஏன் சிஸ்டர் வந்தீங்க? இல்ல நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்களா அதனாலதான் வந்தேன். நான் என்னைக்குமே ஏசு சொல்லாம எங்கேயுமே போக மாட்டேன் சிஸ்டர் அப்படின்னாங்க. ஒரு மீட்டிங்க்கு தான் வந்தாங்க. ஏன்? அதுக்கப்புறம் ஏசு சொல்லவே இல்லையா. யார் அந்த ஏசு? ஹேமா தான் அந்த ஏசு. சில நேரத்துல நீங்க அக்யூரேட்டான ப்ராஃபசிஸ் நீங்க கேட்காம இருப்பீங்க. அக்யூரேட்டா சில பேர் உங்ககிட்ட அடையாளங்களை உங்களுக்கு கொடுக்காம இருப்பாங்க. ஆனா அங்க எடுக்கிற மூவ் தான் உங்க வாழ்க்கையில பவர்ஃபுல்லா இருக்கும். அல்லேலூயா. நீங்க அங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்க வாழ்க்கையவே திருப்பி போடும். ஏன்னா நீங்க அங்க எடுக்கிற ஸ்டெப் எல்லாம் ஃபெய்த்ல தான் எடுப்பீங்க. அல்லேலூயா. காணாத ஒன்னதான் நீங்க பார்த்து என்ன செய்வீங்க? எடுப்பீங்க. காணாத ஒன்ன ஆனா தேவனுக்குள்ள நான் விசுவாசித்து பார்த்து ஒரு முடிவை நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அங்கதான் பவர்ஃபுல்லா இருக்கும். இங்க ரூத் ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அதை வாசிங்களேன். ரூத்துடைய தீர்மானத்தை நம்ம வாசிக்கலாமா? ரூத் புஸ்தகத்தின் 1 அதிகாரத்துல ரூத் சொன்ன அந்த தீர்மான வார்த்தைகளை நம்ம எடுக்கலாம். வாசிங்க சுபா. 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் அதற்கு கர்த்தர் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஓகே, அடுத்தது. அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஹல்லேலூயா. மன உறுதி. இதைதான் இந்த மாசம் வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது இல்லை. நீங்க பைபிள்ல எந்த தேவ மனுஷனை வேணாலும் இப்ப எடுத்து சொல்லுங்களேன். அத்தனை தேவ மனுஷங்களுடைய சக்சஸ் எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா மன உறுதியில தான். ஹல்லேலூயா. மன உறுதியில தான். அந்த மன உறுதி இல்லாம யாராவது நிக்கிறாங்கன்னா அதோட எண்டிங் நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? யோனா என்ன செய்யறாரு? ஆண்டவரை அனுப்புறாரு, ஆனா அவருக்குள்ள என்ன இல்ல? ஒரு மன உறுதி இல்ல. ஆனா ஊழியம் செய்யறாரு, ஆனா என்ன கிடையாது? மன உறுதி. அப்படின்னா என்னன்னா ஒரு தீர்மானம், எனக்குள்ளேயே நான் எடுக்கிற தீர்மானம், இது கர்த்தரோட வார்த்தை தான், இதுதான் கர்த்தருக்கு பிரியம், என்னை சுத்தி எந்த சத்தத்தையும் கேட்கலினாலும் எனக்கு கர்த்தரை தெரியும் அப்படின்னு நீங்க இயேசுவை அறிகிற அறிவினால், அதுக்கு பேரு தான் சத்தியம். அந்த சத்தியத்தை அறிஞ்ச ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தாவீதை கொல்றதுக்கு யார் துரத்திட்டு இருக்கா? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. தாவீதை துரத்துறதுக்கு கொல்றதுக்கு யார் துரத்திட்டு இருக்கா? சவுல். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, தாவீதோட கையில சவுல் சிக்கிறாரு. தாவீதோட கையில சவுல் சிக்கிறாரு. தாவீது கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவர் உன் கையில சவுல ஒப்பு கொடுத்துட்டாரு, ஒரே குத்தா அந்த ஈட்டியில குத்தி நீ என்ன பண்ணுரு, கொன்று போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றாரு? அபிஷேகிக்கப்பட்டவன் மேல நான் கை போடுவது இல்ல. என் கையிலேயே தேவனே எனக்கு சவுல கொடுத்த மாதிரியே இருக்கு, ஆனா மாதிரி இருக்கு, ஆனா தேவன் என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியுது பாத்தீங்களா? அது பேரு தான் சத்தியம். ஹல்லேலூயா. நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரியுது? புரியுதா உங்களுக்கு? என் கணவரோட எனக்கு பயங்கர சண்டைங்க. என் மனைவிக்கு எனக்கு செட்டே ஆகல பாருங்க. நான் ஜெபிச்சுட்டே இருந்தேங்க. என் எதிர் வீட்டிலேயும் அழகான ஒரு மனைவி, அழகான ஒரு பெண்ணு வந்துட்டா. என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா.
என் வீட்டில் எனக்கு சாம்பார்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா, இவ தோசை சுட்டு கொடுக்கலனாலும் அவ கொடுக்குறா. என் கணவர் என்னை விசாரிக்கவே இல்லைனாலும் பாருங்க, அவர் வண்டி வச்சு காத்துட்டு இருக்காரு என்னை கூட்டிட்டு போறதுக்கு. ஆண்டவரே கொடுத்த மாதிரியே சிலதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் அதுல தான் விழுந்து போயிடும். இது ஆண்டவரே, இது சரியில்லைன்னு ஆண்டவர் அதை கொடுத்துட்டாரு. இல்ல, ஆண்டவரை குறித்து உங்களுக்கு தெரியுது பாத்தீங்கன்னா, அதுதான் சத்தியம். சத்தியம் எந்த தேசத்திலயுமே மாறாது. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும், நீங்க எத்தனை தலைமுறை தாண்டி பிறந்தாலும் சத்தியம் மாறவே மாறாது. அதுதான் சத்தியம், அதுதான் ட்ரூத். சத்தியம் என்பது என்ன அப்படின்னு ஒருத்த கேள்வி கேட்கும் போது இயேசு சொல்றாரு, நான் தான் அது. சத்தியம் யாரு? தேவன் தான். அது மாறவே மாறாது. எத்தனை தலைமுறை தாண்டி வந்தாலும் சத்தியம் சத்தியம் தான். கவனன்ட்னா கவனன்ட் தான். உடன்படிக்கை தேவன்னா அவர் உடன்படிக்கையின் தேவன் தான். அவர் மாறுவதே கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, கையிலே கொடுத்த மாதிரி இருக்கலாம், ஆனா தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். சோ நான் இதை என் கையிலே கொடுத்த மாதிரி இருக்கலாம், ஆனா நான் இதை செய்ய மாட்டேன். என் கையிலே கொடுத்த மாதிரி இருக்கலாம், நான் குடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் கை நிறைய பணம் கொடுத்துக்காரு, என்ன வேணா பண்ணலாம், கையிலே கொடுத்த மாதிரி தான் இருக்கு, ஆனா இந்த பணத்தை தவறான வழியில நான் செலவழிக்க மாட்டேன். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, இவ்வளோ நண்பர், இத்தனை பேரை எனக்கு கொடுக்கலாம், ஆனா தேவன் யார் என்பது எனக்கு தெரியும். அதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்னைக்குமே என்ன செய்யும்? நம்மள விடுதலை ஆக்குற வேலை தான் செய்யும். கர்த்தரை விடுதலையோடு நீங்க ஆராதிக்க, குற்ற மனசாட்சியோடு ஆராதிக்கல, விடுதலையோடு ஆராதிக்க, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருக்க, உங்க வாழ்க்கையில அது தானா நடக்கிறத நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? தானா நடக்குது இல்லையா? அவர் வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டாரு, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, பெருகிக்கிட்டே தான் இருக்கு. ஆபிரகாம் இப்ப எந்த வேலையும் செய்யல, அது பெருகி அவர் கணக்குல ஆட் ஆயிட்டே இருக்கு. ரூத்தோட காரியங்களும் பாருங்க, அந்த வயல் நிலத்துல போய் வச்சாங்க, ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க, மன உறுதியோட இருந்தாங்க. அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க சுபா, அதே வசனங்களை வாசிங்க. ரூத் புஸ்தகத்தின் 1 அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் வாசிக்கலாமா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து 16, 17, 18. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவனை நான் ஆராதிப்பேன் அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க? உங்க தேவனை என் தேவன் ஆக்கி கொள்றேன். வாங்க உங்க கூட வரேங்க, உங்க தெய்வத்தை நானும் ஆராதிச்சுட்டு வரேன். இல்ல, என் தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். இப்ப புரியுதா அவங்க என்ன தீர்மானம் எடுத்திருக்காங்கன்னு? நான் மாமியாரோட தேவனை ஆராதிக்க வரலைங்க, நான் என் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நான் எங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க, எங்க அம்மா சொல்ற தெய்வத்தை ஆராதிக்க வரலைங்க, நான் என் தெய்வத்தை. நீங்க அப்படி சொல்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் உங்க ஃபீல்டுல காலை வைக்கிறீங்க. அல்லேலூயா. எப்படி போவாஸ் நிலத்துல போய் இவங்க காலு வச்சாங்க? ஆண்டவர் கூகுள் மேப் ஏதாவது கொடுத்துருப்பாரோ? ஒரு மேப்பும் இல்ல. இவங்க இங்க வச்சாங்க பாத்தீங்களா காலு, நேரம் அந்த கால் அந்த வழிக்கு கொண்டு போயிருச்சு. ஏன்னா வசனம் தெளிவா நான் இது சும்மா சொல்ல பாருங்க, நீங்க வாசிச்சு பாருங்க. அடுத்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க, என்ன வார்த்தை சொல்லுதுன்னு. போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட வயல் நிலம். எப்படி நேரிட்டுச்சா? கூகுள் மேப் எல்லாம் கிடையாது. போய் காலை வச்சா அந்த நிலம் இவளோட ஃபீல்டு, இவ சொந்த நிலம். ஹல்லேலூயா. அவளுக்கு எதிர்காலத்தை குறிச்ச பயம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு? மன உறுதியோட ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு. உங்க தேவனை நான் ஆராதிக்க வரலைங்க, என் தேவனை. அதுதான் நிலைச்சிருக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள். கணவருக்குள் நிலைத்திருப்பதல்ல, மனைவிக்குள் நிலைத்திருப்பதல்ல, அப்பா அம்மாக்குள்ள நிலைத்திருப்பது இல்ல. யாருக்குள்ள நிலைச்சிருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள் நீங்க நிலைத்திருக்கும் போது நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நிலைக்கு உங்க காலை வச்சிருக்கீங்க? ஆமென். இன்னைக்கு நீங்க கால் வச்சிருக்கிற வயல் நிலம், தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற வயல் நிலம். நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பீங்க. மலட்டு தன்மை உங்க வாழ்க்கையில நீங்க காண போவது இல்ல. நீங்க பழுகி பெருகுவீங்க. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பழுகி பெருகுவீங்க, நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பீங்க. இதை பாக்குறவங்க நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆன்லைன்ல எங்களோடு இணைந்து இருக்கவங்க நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நான் பழுகி பெருகுவேன், நான் பழுகி பெருகுவேன். எனக்கு யாருங்க கணவனா வர போறாரு, யாருங்க மனைவி, பயமே வேண்டாம். நீங்க மன உறுதியாய் ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க பாத்தீங்களா, அப்பவே காலை வச்சுட்டீங்க. உங்க வயல் நிலத்துல நீங்க காலை வச்சுட்டீங்க. இனி கர்த்தர் உங்களை தற்செயலாய் கொண்டு போகிற இடம் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா.
எதேர்ச்சியா நீங்க போற காரியங்கள் கூட அவரோட பிளான்ல இருக்கும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப பிள்ளைங்க நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்கார்ந்துருப்பீங்க, திடீர்னு மிஸ் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த பிளேஸ்ல இருந்து எந்திரிச்சு அங்க போய் உட்காருன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பா இருக்கும். சே, அவ்வளவு நாள் இந்த ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு இருந்தோம், திடீர்னு மிஸ் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க, இந்த பையன்கிட்ட போய் உட்கார சொல்லிட்டாங்களே, இந்த பொண்ணுகிட்ட போய் உட்கார சொல்லிட்டாங்களே. அப்படி போய் நீங்க உட்கார்ற இடம் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இதை பேசுறாருன்னு தெரியல. கர்த்தர் பிள்ளைகளோடு இந்த நேரத்துல பேசுறாரு. அப்படி போய் உட்கார்ற இடம் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்துதான் இங்க 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, பின்னாடி ஃப்ரெண்ட்ஸா, மர்சியும் ரெஜினாவும். ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ற இடம் கூட கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆசீர்வாதமா இருக்கும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சில ஸ்கூல்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணுவீங்க, சில காலேஜஸ்ல ட்ரை பண்ணுவீங்க, ஆனா சில இடத்துல போய் செட்டில் ஆயிருவீங்க. நீங்க இங்க நினைப்பீங்க ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிருப்பாரு. ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தற்செயலா நீங்க அங்க போயிருந்தா கூட, சில நேரத்துல சில கதவு அடைக்கப்பட்டு உங்க வழி திருப்பப்பட்டிருந்தா கூட அது உங்களுக்கான ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, குடியிருப்பின் எல்லைகளை கூட அவர் என்ன செஞ்சிருக்காராம், குறித்து வைத்திருக்கிறாராம். ஆமென். நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கான ஃபீல்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை உங்க மேல நான் பேசுறேன். ரூத் புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. உன் மாமியார் ஆகிய இவங்களுக்கு கீழ் வந்த உனக்கு அல்ல, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளுக்கு கீழே. ஹல்லேலூயா. உங்க ஜனம் என்னுடைய ஜனம், உங்க தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த ரூத் வந்து நகோமியுடைய செட்டைகளுக்கு கீழே வரல. யாருடைய செட்டைகளுக்கு கீழே? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழ் இந்த ரூத் வந்து அடைக்கலம் வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமா? நிறைவான பலன் கிடைக்கும். கணுக்கால் அளவு இல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சல் ஆழத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்கு தேவன் என்னை பாத்திரவானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை எப்படி ஃப்ரூட்ஃபுல்லா கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி நீங்க விசுவாசித்து நிற்கும் போது உங்க வாழ்க்கைய டைரக்ட் பண்றதுக்கு தேவன் சில டிவைன் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன செய்வாரு, கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி கொடுக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் உங்க லைஃப மாற்றி அமைக்கிறதா, ஒரு புதிய சீசனுக்குள்ள உங்களை நடத்துகிறதா நீங்க காண்பீங்க. தேவன் கொடுக்கிற கனெக்ஷன் எல்லாம் ஒரு நாளும் நம்மளை கெட்டு போக வைக்கிறதா இருக்காது. ஒருவேளை சில கனெக்ஷன்ஸ் உங்களை கெட்டு போக வைக்குதுன்னா அது தேவன் கொடுத்தது அல்ல. அல்ல. நீங்க தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை திருடுறதையும், உங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகுறதையும், உங்களோட மைண்டு கெடுக்கப்படுறதையும் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கனெக்ஷன் என்னன்றதை நீங்க கவனிக்கணும். அது தேவன் கொடுத்ததா? ஏன்னா கிறிஸ்து மூலமா உங்களுக்கு வந்திருக்குன்னா அது நிச்சயமா அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் பிளெஸ்ஸிங்கா இருக்கும். ஹல்லேலூயா. உங்க ஓட்டத்தை அது தொடர்ந்து ஓடும்படியா உங்களுக்கு என்ன செய்யும், உற்சாகத்தை அது கொடுக்கறத நீங்க காண்பீங்க. சோ கர்த்தர் நமக்குன்னு அந்த டிவைன் கனெக்ஷன்ஸ் கொடுக்கும் போது அது நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்கும். அது நம்மளை தேடி வரும்படி செய்வார். நீங்க அந்த காரியத்துல கனெக்ட் ஆக உங்களுக்கு கிருபை செய்வார். அதெல்லாம் இல்லாம நம்ம முந்திக்கொண்டு நம்ம கிட்ட ஒரு சேஞ்சே இல்லாம, மாற்றமே இல்லாம நம்ம எதை ரிசீவ் பண்ணாலும் அது நம்ம கிட்ட தங்குகிறதாய், அது கனி கொடுக்கிறதாய் இருக்கவே இருக்காது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை, அதனோட அவர் வேதனையை கூட்டுவது இல்ல. யாக்கோபுடைய சம்பளத்தை எத்தனை தடவை லாபான் மாத்தினாலும், 10 முறை சம்பளத்தை மாத்தினாலும் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் சுத்தி இருக்க சூழ்நிலை எல்லாம் நமக்கு எதிராக இருந்தாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆமென். ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தின் பாத்திரமா தேவனால ஆக்கப்பட்டு இருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. ஆமென். உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவன் அருளுவாராக. நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் என் தீர்மானத்துல வலுவிழப்பது இல்லை. ரூத் வலுவிழந்து போகாம நின்ற போது, தற்செயலாய் நடக்கிறதை கூட
கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையின் திட்டத்துல கொண்டு வந்து நிறுத்தினதை பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கையில அர்ப்பணித்து சொல்லுங்க, அர்ப்பணித்து சொல்லுங்க, உம்மை எனக்கு முன்பாய் நான் நிறுத்தி இருக்கிற ஆண்டவரே, நான் அசைக்கப்படுவது இல்லை. சில விஷயத்தை நீங்க தூக்கி நடந்துகிட்டே இருக்கிறீங்க, நீங்க நடந்துகிட்டே இருக்கிறீங்க, அழுதுகிட்டே இருக்கிறீங்க, புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த காரியத்தில் அவரோட பிரசன்ஸ்ல விட்டுட்டு நீங்க கர்த்தரை உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி பாருங்களேன். அந்த காரியத்துக்கு என்ன பதில் வேணுமோ, என்ன சத்தம் வேணுமோ அதை கர்த்தர் கொடுப்பார். நீங்களே சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க, ஆண்டவர் கையில கொடுங்க. சில விஷயத்தை தூக்கி உங்க தலையில நீங்களே சுமந்துட்டு இருக்க, அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அதுல உங்களை பிஸி பண்ணிக்காதீங்க. அர்ப்பணிக்கிறீங்களா ஒரு பிரசன்ஸ், ஒரு தீர்மானம் எடுங்களேன். இன்னைக்கு பிள்ளைய விடுற ஆண்டவரே, வசனம் சொல்லுது, அம்பு எய்கிற தூரத்துல போய் ஆகார் ஜெபம் பண்றான். அவரோட கண்ணீரினால ஒரு ஜெபத்தை செய்யறா, விட்டுட்டு போய் ஜெபிக்கிறா. அண்ணாள் தேவ பிரசனத்தை தன் இருதயத்துக்கு கவலையெல்லாம் ஊற்றி விடுறா, விட்டு விடுறா. தேவன் சொல்றாரு, சமாதானத்தோட போ, நீ என்ன கேட்டியோ அதை தேவன் உனக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இங்க இருக்க சிலரோடு கர்த்தர் பேசுறாரு. எந்த டென்ஷனை உங்க தலையில சுமந்துட்டே இருக்கீங்களோ இன்னைக்கு விட்டுருங்க, கர்த்தர்கிட்ட பாரத்தை எல்லாம் கொடுத்துருங்க அவர்கிட்ட. பிள்ளை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. அப்படின்னா என்னது, குடும்பத்துல விட்டு ஒரு மலை மேல போய் அப்படி உட்கார்றது கிடையாது. ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து அவரை நம்பி ஆராதிங்க, அவரை நம்பி சந்தோஷமா இருங்க, அவரை நம்பி வாழுங்க, அவரை நம்பி நன்மை செய்யுங்க. மறந்தவங்களுக்கும் நிந்திச்சவங்களுக்கும் நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்க போறீங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். எந்த மனுஷனுக்கும் செய்யாததை உங்களுக்கு செய்வார், உங்களை கொண்டு செய்வார், உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. சில விஷயங்களை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்கன்னா இங்கிருந்து வெளியே போகும்போது இனி நீங்க சுமக்க போறது கிடையாது, நீங்க கர்த்தரை உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி போக போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தெய்வ பிரசன்னம் இன்னைக்கு உங்க எல்லாரையும் நிரப்பட்டும், ஒரு தேவ பிரசன்னம் உங்க எல்லாருடைய இருதயங்களையும் நிரப்பட்டும். அவர் சமூகத்துல விட்டு கொடுங்களேன். என் பாரத்தை எல்லாம் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க எதை உங்க தலையில சுமந்து கொண்டு இருக்கீங்களோ அதை வாயை திறந்து அவர்கிட்ட சொல்லி விட்டுருங்களேன். ஆண்டவரே, இந்த விஷயம் என்ன பாரப்படுத்துது, இதெல்லாம் இன்னைக்கு உங்க சமூகத்துல நான் விட்டு விடுறேன் சொல்லுங்களேன் வாய் திறந்து. இந்த தாட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட விட்டுறேன்ப்பா. இந்த கடனை எப்படி கட்டுவேன்னு அழுதுட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, இதை உங்க கையில விட்டுறேன் ஆண்டவரே, நீங்க பாத்துக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்க. உங்களை எனக்கு முன்னாடி நான் நிறுத்துறேன், உம்மை ஆராதிக்கிறேன்ப்பா, உமக்காக வாழ்றேன், உமக்கு பிரியமா வாழ நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஜெபிங்களேன், எல்லாரும் ஜெபிங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவைகளை இப்பொழுது நீங்க பெற்றுக்கொண்டுட்டு இருக்கீங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்க பேர்ல கர்த்தர் ஆயத்தமாக்குனதெல்லாம் இப்போ நீங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களால நம்ப முடியுதா? உங்களால நம்ப முடியுதா? நம்ப முடியல. நம்ப முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க உங்க மேல சில ஆசீர்வாதங்கள் வந்து விழுந்து கொண்டு இருக்கிறது, சில ஆசீர்வாதங்கள் உங்க மேல வந்து விழுந்து கொண்டு இருக்கிறது. நீங்க அதை கவர்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சில விஷயம் காலி ஆகும்போது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது வந்து உங்க மேல விழுந்து கொண்டு இருக்கிறது. வேண்டாததெல்லாம் உங்களை விட்டு இப்போ போகும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்க மேல வந்து இப்போ விழுந்துகிட்டு இருக்கு. சிலதை நீங்க கவர்ந்து இழுத்துட்டு இருக்கீங்க. உங்க ஆவிக்குரிய மண்டலத்துல உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தேடி வந்து தொட்டு கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும், நீங்க அர்ப்பணிக்கணும், நீங்க ஒரு மன உறுதியோட நிக்கணும். உங்க பக்கத்துல இருக்கவங்க சும்மா நிக்கலாம், ஆனா நீங்க நிக்காதீங்க, நீங்க ஜெபிங்க. எந்த விஷயத்தை விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுங்க. அந்த இடம் காலி ஆகட்டும், அந்த இடம் காலி ஆகட்டும். அண்ணாள் தன்னோட இருதயத்தில் இருக்கிற அந்த கவலையெல்லாம் விட்ட போது தேவ வார்த்தை அந்த இடத்தை பிடிச்சிருச்சு. சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு அவர் தந்தருளுவார். ஹல்லேலூயா. ரூத் மோவாப்ப விட்ட பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் ரூத்தை பின்தொடர்ந்து வருது, ரூத்தை பிடித்து கொள்ளுது. மோவாப்ப விட்டுருங்க. எந்த மோவாப்புல தோத்து போனீங்களோ, எந்த மோவாப்புல நீங்க மரணத்தை பார்த்தீங்களோ அதை விட்டுருங்க. விடுறதுன்னா என்னன்னா அதை நினைக்கவும் கூடாது, அதை பத்தி பேசவும் கூடாது. ஹல்லேலூயா. அதை விட்டுருங்களேன்.
தேவன் உங்களுக்கு ஒரு பெத்லஹேமை வச்சிருக்கிறார். அப்பத்தின் வீடை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அப்பத்தின் வீட்டுல நீங்க இருக்கிறீங்க. பெத்லஹேம், அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு. பஞ்ச காலம்னு சொல்லி நகோமி குடும்பம் ஓடுனதை நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு நற்செய்தி வருது. தேவன் பெத்லஹேமை விசாரித்தார். தேவன் தம்முடைய ஜனங்களை விசாரித்தார். ஹல்லேலூயா. அப்பத்தின் வீட்டை ஆண்டவர் கைவிட மாட்டார். அப்பத்தின் வீட்டை கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் கையில ஒப்பு கொடுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்துல எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம் அப்பா. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இங்க வரல. ஆனா கர்த்தர் கேட்காதவைகளை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். சபையாய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சபையாய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதங்களுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க வந்த எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் காற்று வீசப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பினதற்காக நன்றி. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அடுத்ததாக கர்த்தரின் ராஜ்யத்துக்கு நம்ம விதைக்க போகிறோம். ஆஃபரிங் சாங் பாடுறதுக்காக நம்ம கிரேஸையும் ஏஞ்சலையும் முன்னாடி கூப்பிடுறேன். கிரேஸ் அண்ட் ஏஞ்சல்.